ஆபிரகாமும் விசுவாசமும் என்கிற செய்தியுடைய தலைப்போட 10th பார்ட்ல 10வது போர்ஷன்ல நாம கேட்கிறோம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 26ஆம் வசனத்திலிருந்து நாம் ஆரம்பித்த இந்த ஆபிரகாமும் விசுவாசமும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. அதுல சாப்டர் நம்பர் 40, சாப்டர் நம்பர் 11ஓட வேர்ஸ் நம்பர் 26ல நம்ம தியானிக்க ஆரம்பித்த நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுடைய சரித்திரத்தினுடைய பின்னணி, அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் என்று இன்றைக்கு நாம் ஆதியாகமம் 14வது அதிகாரத்தை நாம இன்னைக்கு இருக்கோம். நம்ம we started at Genesis chapter number 11 verse number 26 and now today we are in chapter number 11. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல நம்ம இருக்கிறோம். இந்த அதிகாரத்தை முழுசுமா நாம இன்னைக்கு வாசிக்க போறது இல்லை, ஏன்னா எனக்கு அது வாசிக்க தெரியல. இது இருக்கிற பேரெல்லாம் வாசிக்கணும்னா நான் தனியாக தமிழ் டியூஷன் போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆகவே அதுல இருக்கிற அந்த முழு அதிகாரத்தையும் நம்ம வாசிக்க போறதில்லை. ஆனா அந்த வசனங்களினுடைய செய்தி என்ன அப்படிங்கிறத மாத்திரம் நான் உங்களுக்கு ஒரு தடவை அந்த 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 அதிகாரத்துல எவ்வளவு வசனங்கள் இருக்குங்க, அந்த 24 வசனங்களுடைய பேக் ஸ்கோர் பின்னணி என்ன அப்படிங்கிறத மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி நம்ம நேரடியா நம்ம செய்திக்குள்ளே கடந்து போயிடுறது எனக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனாகிய லோத்து கிட்ட உனக்கு வேணுங்கிறத நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன போது, லோத்து தன்னுடைய பார்வைக்கு செழிப்பாக தோன்றின சோதோம் கொமாராவை தனக்கான வசிப்பிடமாக தெரிந்து கொண்டதை பத்தி எல்லாம் நம்ம கடந்த நாட்கள்ல நம்ம கடைசியா நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். உன்னுடைய மேய்ப்பருக்கும் என்னுடைய மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் சொல்லி ஆபிரகாமும் லோத்தும் பிரிந்து போகிற அந்த காரியங்களை நம்ம கடைசியா நம்ம பார்த்தோம். லோத்து அவனுக்கு தேவையான ஒரு ஒரு பகுதியை அவன் செலக்ட் பண்றான். அது அவனுக்கு எது பசுமையாய் தோன்றினதோ, எது பார்க்கறதுக்கு ரொம்ப ரிச்சா தெரிஞ்சதோ அதை ஆபிரகாம் தனக்கென்று லோத்து தனக்கென்று தெரிந்து கொண்டதை நம்ம கடைசியா தியானிச்சிருந்தோம். அந்த பட்டம் சோதோம் கொமாரா பட்டம். அந்த சோதோம் கொமாராவுக்கு விரோதமாக சில ராஜ்யங்கள் படையெடுத்து வர சோதோம் கொமாராவினுடைய ராஜாக்கள் அந்த யுத்தத்திலே தோற்று போய் விடுகிறார்கள். இந்த 14ஆம் அதிகாரத்தினுடைய பின்னணியை நம்ம பார்க்கிறோம். லோத்து தனக்கென்று தெரிந்தெடுத்து தங்கின சோதோம் கொமாரா பட்டணம், அந்த ராஜ்யத்திற்கு விரோதமாக வேறு சில ராஜ்யங்கள், அந்த சோதோம் கொமாராவுக்கு விரோதமாக வேறு சில ராஜ்யங்கள் யுத்தத்திற்கு படையெடுத்து வர சோதோம் கொமாராவினுடைய ராஜாக்கள் அந்த யுத்தத்திலே தோற்று போய்விடுகிறார்கள். யுத்தத்திற்கு வந்தவர்கள் சோதோம் கொமாராவுக்குள்ள புகுந்து அங்கிருந்த மனிதர்கள், அவருடைய பொருட்கள் என்று எல்லாவற்றையும் சிறைப்பிடித்து கொண்டு போகிற போது ஆபிரகாமுடைய சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் சேர்த்து யுத்தத்திற்கு வந்தவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போய் விடுகிறார்கள். லோத்து சோதோம் குமாராவை தேர்ந்தெடுத்து அங்கே தங்குகிறார். அந்த சோதோம் குமாராவுக்கு விரோதமாக கொஞ்ச நாளிலே வேறு சில ராஜ்யங்கள் யுத்தத்திற்கு வருகிறார்கள். யுத்தத்திற்கு வந்தவர்கள் அந்த பட்டணத்திலே இருந்த எல்லா மனிதர்களையும் அவர்களுடைய பொருட்களையும் பிடித்து கொண்டு போய் விடுகிறார்கள். அப்படி அவர்கள் எல்லாவற்றையும் கேப்சர் பண்ணும்போது இந்த லோத்தையும் அவர்கள் பிடித்து கொண்டு போய் விடுகிறார்கள். லோத்தினுடைய பொருட்களை மாத்திரமல்ல, லோத்துவையும் அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போய் விடுகிறார்கள். இந்த செய்தி ஆபிரகாமுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. செய்தியை அறிந்து கொண்ட ஆபிரகாம் தன்னுடைய வீட்டிலே வேலை செய்கிற ஒரு 318 பேரை என்ன செய்யறான், அவன்களை அவன் போர் வீரர்களை போல தயார் செய்து அந்த 318 பேரை ஆபிரகாம் திரட்டி கொண்டு போய் லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் லோத்துவனுடைய பொருட்களையும் அந்த லோத்தோடு கூட சேர்ந்து அந்த பட்டணத்திலே இருந்து சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட மனிதர்கள், அவர்களுடைய பொருட்கள் என்று எல்லாரையும் ஆபிரகாம் தன்னுடைய வேலையாட்களோடு கூட புறப்பட்டு போய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவித்து மீட்டு வெளியே கொண்டு வருகிறார். ஆபிரகாம் அப்படி திரும்பி வரும்போது உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த மெல்கிசதேக்கு இந்த ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு வந்து கர்த்தருடைய நாமத்தினாலே ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். அந்த மெல்கிசதேக்கினுடைய கையிலே ஆபிரகாம் தனக்கு இருந்த எல்லாவற்றிலேயும் தசமபாகம் கொடுக்கிறார். அப்பொழுது ஆபிரகாமை எதிர்கொண்டு வருகிற சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை
நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். ஆனால் அதற்கு நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். இப்படியாக முடிகிறது அந்த 14ஆம் அதிகாரம். அதுதான் அந்த 14ஆம் அதிகாரத்தோட பேக் ஸ்கோர். லோத்து சோதோம் குமாராவை தேர்ந்தெடுத்து அங்கே போய் தங்குகிறார். அவர் தங்கின கொஞ்ச நாளிலே சோதோம் குமாராவுக்கு விரோதமாக சில ராஜ்யங்கள் படையெடுத்து யுத்தத்திற்கு வருகிறார்கள். யுத்தத்திற்கு வந்தவர்கள் அங்கிருந்த மனிதர்களை பிடித்துக் கொண்டு போகும்போது லோத்துவையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய பொருட்களையும் சேர்த்து பிடித்துக் கொண்டு போய்விடுகிறார்கள். இந்த செய்தி ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரர்களோடு கூட புறப்பட்டு போய் லோத்துவையும் அவனுடைய பொருட்களையும் குடும்பத்தையும் லோத்துவோடு கூட சேர்ந்து சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த பட்டணத்தினுடைய மக்கள் யாவரையும் மீட்டுக் கொண்டு வெளியே வருகிறார். வரும்போது அவருக்கு எதிராக மெல்கிசதேக்கு என்கிற உன்னதமான தேவனுடைய ஆசாரியர் வருகிறார். அவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் அவருக்கு தனக்குண்டான எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்கிறார். இப்பொழுது எதிரே சோதோமினுடைய ராஜாவும் கடந்து வருகிறார். அந்த ராஜா ஆபிரகாமை பார்த்து, ஜனங்களை நீ எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒன்னை உங்களிடம் எடுக்க மாட்டேன் என்று சொல்லி முடிகிறது அந்த 14ஆம் அதிகாரம். இன்னைக்கு இந்த 14ஆம் அதிகாரத்துல நாம ஒரு 3 பாடங்கள் இதுல இந்த சாப்டர் நம்பர் 14ல நமக்கு நாம கத்துக்கிறதுக்கு ஒரு 3 பாடங்கள் நாம இப்போ வரைக்கும் இந்த ஆபிரகாமினுடைய நான் இப்ப வரைக்கும் வர ஆபிரகாம்னே சொல்றேன். ஏன்னா இன்னொரு நேம் ஆபிரகாம் என்று இன்னும் மாற்றப்படலை. ஆகவே நம்ம இப்ப வரைக்கும் ஆபிரகாம் என்றே அவரை அழைத்துக் கொண்டு வருகிறோம். மேபி 15ஆம் அதிகாரத்துல தான் அவருடைய பெயர் மாற்றம் படப்படுகிறது. சோ இப்ப வரைக்கும் அவர் ஆபிரகாம் தான். சோ இப்ப வரைக்கும் இந்த நம்முடைய முற்பிதாவாகி இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம ஏராளமான பாடங்களை நம்ம இப்ப வரைக்கும் ஒரு 30க்கும் மேற்பட்ட பாடல்கள் என்ன செய்திருக்கிறோம், நம்ம இது வரைக்கும் கற்றிருக்கிறோம். இன்னைக்கும் இந்த 14ஆம் அதிகாரத்துல நம்ம ஒரு 3 பாடல்களை பார்க்க போறோம். ஒண்ணு, தேவ ஜனத்தை விட்டு ஜெபிக்கிறவர்களை விட்டு நம்முடைய ஆவிக்குரிய ஆதரவாளர்களை விட்டு எப்போதெல்லாம் நாம் பிரிந்து போகிறோமோ அப்போதெல்லாம் மிகப்பெரிய நெருக்கடிகளிலே நாம் சிக்கிக்கொள்வோம் என்பது நிச்சயம். லெசன் நம்பர் 1, தேவ ஜனத்தை விட்டு, சபையை விட்டு, நமக்காக ஜெபிக்கிற மனிதர்களை விட்டு, நம்முடைய ஆவிக்குரிய ஆதரவாளர்களை விட்டு, நம்முடைய ஆவிக்குரிய கரியர்ல வாழ்க்கையில நமக்கு சப்போர்ட்டா இருந்து நம்மை நடத்துகிற மனிதர்களை விட்டு எப்போதெல்லாம் நாம் பிரிந்து போகிறோமோ அப்போதெல்லாம் நாம் மிகப்பெரிய நெருக்கடிகளிலே சிக்கிக் கொள்வது என்பது நிச்சயம். 13ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமை விட்டு இந்த லோத்து பிரிந்து போனதை நம்ம பார்த்தோம். இந்த லோத்து ஆபிரகாமோடு கூட இருந்த வரைக்கும் ஒரு பெரிய தெய்வீக பாதுகாப்பினுடைய வளையம் இந்த லோத்தை சுத்தி இருந்து. எப்ப வரைக்கும் இந்த லோத்து ஆபிரகாமோடு கூட இருந்தாரோ அப்ப வரைக்கும் ஒரு பெரிய தெய்வீக பாதுகாப்பினுடைய வளையம் இந்த லோத்தை என்ன செஞ்சிருந்தது, சுத்தி சூழ இருந்தது. ஆனா எந்த நொடியிலே லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்தாரோ அந்த நொடியில இருந்து லோத்து சிக்கலுக்குள்ளாக சிக்கி கொண்டதை நம்ம பார்க்கலாம். லோத்து ஆபிரகாமோடு கூட இருந்த வரைக்கும் லோத்தே எனக்கு பாதுகாப்பு வேணும்னு ஜெபிக்கலைனாலும் கேட்கலைனாலும் லோத்து ஆபிரகாமோட அட்டாச் ஆகியிருந்த வரைக்கும், லோத்து ஆபிரகாமோட டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்த வரைக்கும், லோத்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவனோடு கூட வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவனோடு கூட இணைந்திருந்த வரைக்கும் லோத்துக்கு சுத்தி ஒரு பெரிய தெய்வீக பாதுகாப்பு இருந்தது. லோத்துக்கு எந்த பிரச்சனையும் வரல. ஆனா எப்போ ஒருக்கா ஆபிரகாமை விட்டு லோத்து தள்ளி நின்னானோ அப்ப லோத்துக்கு என்ன செஞ்சிச்சு, பிரச்சனை. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் இருக்கிற ஒரு நிலை என்பது, இன்னைக்கு நாம இருக்கிற ஒரு நிலை என்பது, பைத்தியம் பிடிச்சு தெருவில் சுத்தாம, தற்கொலை பண்ணிக்காம, வாழ்க்கையை முடிச்சுக்காம நாம இன்னைக்கு உயிரோடு இருக்கோம். பாத்தீங்களா, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இருக்கிற இந்த நிலை என்பது நமக்கு என்ன தெரியுங்கிறதுனால இல்ல, நமக்கு யார தெரியும் அப்படிங்கிறது. நான் இந்த யார அப்படிங்கிறது நான் ஆண்டவரை சொல்லல, நமக்கு யாரோ ஒருத்தர் இந்த இயேசுவை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. There was somebody who introduced Jesus to us. இல்லையா? யாரோ ஒருத்தர். ஒருவேளை நீங்க 2ஆம் தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் உங்க வீட்டுல. ஆனா உங்களுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள்,
அவர்களுக்கு ஒருவேளை இயேசு அந்த சரியான நேரத்திலே யாரோ ஒருவரால் அறிவிக்கப்படாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு உங்க அம்மா அப்பாவே உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க. அப்ப எப்படி நீங்க உயிரோட இருந்திருப்பீங்க? இப்ப நாம தான் முதல் ஜெனரேஷன்னா ஒருவேளை நமக்கு யாரோ ஒருத்தர் இயேசு அறிவிக்காமல் இருந்திருந்தா இன்னைக்கு நாம நிச்சயமா இங்க இருந்திருக்க முடியாது. சோ இன்னைக்கு நம்மள நிறைய பேர் பைத்தியம் பிடிச்சு ரோட்ல சுத்தாம, தற்கொலை பண்ணிக்காம, வாழ்க்கையை முடிச்சுக்காம, சன்னியாசியா ரோடோட சுத்திட்டு தெரியாம, இன்னைக்கு நானும் நீங்களும் ஒரு குடும்பம்ங்கிற ஒரு அமைப்புக்குள்ள நல்ல அறிவோட, தெளிவோட, ஒரு வேலையோட, ஒரு வருமானத்தோட, தெளிந்த புத்தியோட இன்னைக்கு நானும் நீங்களும் இருக்கிறோம்னா யாரோ ஒருத்தருக்கு இந்த இயேசுவை நமக்கு என்ன செய்தாங்க? அறிமுகப்படுத்தி வைத்தாங்க. ஞாயிற்றுக்கிழமைன்னா தவறாம சபைக்கு வர வேண்டும் என்பது எவ்வளவு அவசியங்கிறத யாரோ ஒருத்தங்க சொல்லி நம்மளை கட்டாயப்படுத்தி, நாமளே வீட்டுல இருந்தாலும் நம்மளை இழுத்து சர்ச்சுக்கு என்ன செஞ்சாங்க? கொண்டு வந்து சேர்த்தினாங்க. என்னதான் பாஸ்டர் சபையில சில காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்தாலும் ஆண்டவரை பத்தி இன்னும் சில காரியங்களை நமக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்த யாரோ ஒருத்தங்க நமக்கு என்ன செய்யறாங்க? இருக்காங்களா இல்லையா? எல்லார் வீட்டுக்கு வந்து பாஸ்டர் வந்து உட்கார்ந்து எவ்ரி சிங்கிள் லைனுக்கான விளக்கத்தை நான் பேசுகிறது, நான் முதல்ல சொல்றேன், நம்ம சபைக்காக மாத்திரம் இல்லை, இந்த செய்தியை கேட்கிற எல்லாருக்காகவும் நம்ம என்ன செய்யறோம்? பேசுறோம். எல்லாரோட வீட்லயும் வந்து அந்தந்த சர்ச்சோட பாஸ்டர் உட்கார்ந்து லைன் பை லைனா கிறிஸ்தவம் என்றால் என்ன, விசுவாச வாழ்க்கையில் எப்படி பயணிக்கணும்ங்கிறத எல்லாரும் சொல்லி சபையில என்னதான் பாஸ்டர்மாருங்க சிலர் எல்லாம் எனக்கு இயேசுவை பத்தி சொல்லி கொடுத்தாலும் அவரை பற்றின இன்னும் சில புரிதல்களை யாரோ ஒருத்தங்க எனக்கு என்ன செய்யறாங்க? சொல்லி கொடுத்தாங்க. தசமபாகம் கொடுக்கறது, காணிக்கை செலுத்துறது, பொருத்தனை பண்றது, இதெல்லாம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத யாரோ ஒருத்தங்க எனக்கு என்ன செஞ்சாங்க? சொல்லி கொடுத்தாங்க. எனக்காக நானே ஜெபிக்கிறனாலும் எனக்காக யாரோ ஒருத்தங்க என்ன செஞ்சாங்க? இன்னைக்கு நம்மள நிறைய பேர், இன்னைக்கு நம்மளுடைய பட்டணமாகட்டும், நம்முடைய நாடாகட்டும், ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ பேர் நமக்காக, நம்முடைய நாட்டுக்காக, பட்டணத்திற்காக ஜெபித்தவர்கள் இன்னைக்கு உயிரோடு இல்ல, கல்லறைக்கு போயிட்டாங்க. ஆனா அவருடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு இன்றைக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பதில் செய்கிறார். அதனாலதான் நானும் நீங்களும் இன்னைக்கு என்ன செய்யறோம்? உயிரோடு கூட இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு இங்க இருக்கோம், இப்படி இருக்கும். அப்படிப்பட்ட அவங்களை விட்டு நாம தள்ளி போகும்போது பிரச்சனை அவங்களுக்கு இல்ல, நமக்கு. அதான் லெசன் நம்பர் 1. நம்முடைய ஆவிக்குரிய ஆதரவாளர்களை விட்டு, தேவ ஜனத்தை விட்டு, நம்மை ஆவிக்குரிய ஜீவியத்திலே நடத்துகிற நல்ல மனிதர்கள், நல்ல மனிதர்களோட கான்டாக்ட் இருக்கிறோம். நம்ம ஆவிக்குரிய கிறுக்குகளோட கான்டாக்ட் வச்சுட்டோம்னா நாமளும் கிறுக்கா மாறிடும். நல்ல ஆவிக்குரிய டிராவலர்ஸோட, நம்மளை கரெக்டா மென்டார் பண்ற நபர்களோடு நமக்கு இருக்கிற தொடர்பு அது ரொம்ப நமக்கு பிரயோஜனமானது. அந்த தொடர்பை விட்டு நாம தள்ளி நிக்கிறதுங்கிறது எப்போதுமே நமக்கு ஆபத்து தான். லோத்து இப்ப பிரச்சனைகள் இருக்காரு. ஏன்னா ஆபிராம் என்கிற தன்னுடைய ஆவிக்குரிய ஆதரவாளனை விட்டு லோத் என்ன செய்யறாரு? தள்ளி. எத்தனை பேர் புரிஞ்சாங்கன்னு சொல்றாங்க? இந்த அதிகாரத்துல நாம பார்க்கிற யுத்தம், நான் சொன்னேன் இங்க ஒரு சண்டை நடக்குது அப்படிங்கிறது. இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிற இந்த யுத்தம்ங்கிறது கிழக்கு திசையை சார்ந்த ராஜாக்களுக்கும் மேற்கு திசையை சார்ந்த ராஜாக்கள், இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நடக்கிற ஒரு யுத்தம் தான் இந்த 14ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிற யுத்தம். கிழக்கு திசையை சார்ந்த ராஜாக்களுக்கும் மேற்கு திசையை சார்ந்த ராஜாக்களுக்கும். எதனால இந்த சண்டை நடக்குது அப்படின்னா, மேற்கு திசையை சார்ந்த ராஜாக்கள் கிழக்கு திசையை சார்ந்த ராஜாக்களுக்கு நிறைய வருஷமா கப்பம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க, வரி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 12 வருஷம் என்று சொல்லப்படுகிறது. மேற்கு திசையை சார்ந்த ராஜாக்கள் கிழக்கு திசையை சார்ந்த ராஜாக்களுக்கு ஒரு 12 வருஷமா கப்பம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க, வரி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. 12 வருஷம் முடிஞ்சு 13வது வருஷம் வந்த போது இந்த மேற்கு திசையை சார்ந்த ராஜாக்கள் கிழக்கு திசையை சார்ந்த ராஜாக்களுக்கு இனிமேல் நாங்க வரி செலுத்த மாட்டோம், கப்பம் கட்ட மாட்டோம் அப்படின்னு 13வது வருஷத்துல போர்க்கொடி தூக்குறாங்க. 14வது வருஷத்துல இந்த மேற்கு திசையை சார்ந்த ராஜாக்கள் இந்த கிழக்கு திசையை சேர்ந்த ராஜாக்களுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு வராங்க. ஏன்னா நாங்க இனிமேல் உங்களுக்கு வரி கட்ட மாட்டோம், கப்பம் கட்ட மாட்டோம், 12 வருஷம் கட்டிட்டோம், இனிமேல் கட்ட மாட்டோம்னு 13வது வருஷம் அதை எதிர்த்து ப்ரொடெஸ்ட் பண்ணவங்க 14வது வருஷம் நீங்க அடங்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி இந்த கிழக்கு பகுதியை சார்ந்த ராஜாக்களுக்கு விரோதமாக இந்த மேற்கு பகுதியை சார்ந்த ராஜாக்கள் யுத்தத்திற்கு வருவாங்க. இந்த கிழக்கு ராஜ்யத்திலேதான் பகுதியில தான் இந்த சோதோம் குமாரா பட்டணம் இருக்கு. இந்த சோதோம் குமாரா பட்டணத்திலே தான் ஆபிரகாமுடைய சகோதரனாகிய லோத் என்ன செய்கிறார்? இந்த லோத்தை அவர்கள் ஒருவேளை தொடாம இருந்திருந்தா ஆபிரகாம் இந்த பிரச்சனையில தலையிட்டிருக்கவே மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் கூட சேர்ந்து ஒத்துக்கிறேன்? லோத்தை ஒருவேளை சண்டைக்காக வந்த மேற்கு பகுதியுடைய ராஜாக்கள்
சோதோம் குமாராவினுடைய ராஜாக்களையும் காலம் காலமாக சோதோம் குமாரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பட்டணத்துடைய குடிமக்களையும் சிட்டிசன்ஸையும் மாத்திரம் தொட்டு அடிச்சு கேப்சர் பண்ணிட்டு போயிருந்தா ஆபிரகாம் இந்த இஷ்யூல தலையிட்டு இருக்கவே மாட்டார். ஒருவேளை அவங்க லோத்தினுடைய பொருட்களை எல்லாம் அபகரிச்சுட்டு லோத்த மாத்திரம் பேசாம விட்டு இருந்தா கூட ஆபிரகாம் என்ன செஞ்சிருந்திருப்பாரு? நான் நினைக்கிறேன் நிச்சயமா இந்த விஷயத்துக்கு தலையிட்டு இருக்க மாட்டேன். அண்ணா என்னோட புறம் பிடிக்கிட்டு போயிட்டாங்கன்னா லோத்து வந்து கேட்டு இருந்தா மறுபடியும் ஆபிரகாம் லோத்துக்கு என்ன செஞ்சிருப்பார்? உதவியை செய்து கொடுத்திருந்திருப்பார். ஒருவேளை இந்த ஆட்கள் லோத்து மேல கை வைக்காம இருந்திருந்தா, நீங்க கவனமா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த ஆட்கள் லோத்து மேல கை வைக்காம இருந்திருந்தா ஆபிரகாம் அந்த விஷயத்துல தலையிட்டு இருக்கவே மாட்டார். ஒருவேளை லோத்தோட பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு லோத்த பேசாம விட்டு இருந்தா கூட ஆபிரகாம் இந்த விஷயத்துல தலையிட்டு இருக்க மாட்டார், அவர் பேசாம இருந்திருப்பார். ஆனா இவர்கள் அவருடைய சகோதரனாகிய லோத்தின் மீது கை வைத்ததினால் சமாதானம் பண்ணுகிறவராகிய ஆபிரகாம் சண்டை பண்ணுகிறவராக மாறினார். இயல்பா ஆபிரகாமுடைய நேச்சர் அது இல்லை, அவர் சமாதானம் பண்ணுகிறவர் தான். அதனால லோத்தனுடைய மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் சண்டை வந்த போது ஆபிரகாம் தான் முதல்ல அதை சமாதானம் பண்ணல செஞ்சார். போன லோத்து வரல சமாதானம் பண்ண, அவர் தான் இனிமேல் உன்னுடைய மேய்ப்பர்களுக்கும் என்னுடைய மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம் முதல்ல இறங்கி போய் பேசுனது யாரு? ஆபிரகாமா லோத்துங்களா? உனக்கு வேணுங்கிறத நீ முதல்ல எடுத்துட்டு மீதி எனக்கு கொடுறான்னு சொன்னது யார்? ஆபிரகாமா லோத்தா? ஆபிரகாம். அப்ப இயல்பாவே சமாதானம் பண்ணுகிற நேச்சர் இருக்கிற கேரக்டர் இருக்கிற ஒரு ஆபிரகாம் இப்போ சண்டை பண்ணுகிறவராக மாறி தன்னுடைய வீட்டிலே இருக்கிற 318 பேரை கூப்பிட்டுக்கிட்டு யுத்தத்திற்கு போகிறார். இந்த ஆபிரகாமோட குணாதிசயத்துல நான் என்னுடைய தேவனாகிய கர்த்தரை பார்க்க. எத்தனை பேர் அப்படி பார்க்கறாங்க? எத்தனை பேர் அப்படி பார்க்கறீங்க? என்ன யாராவது தொட்டா என்னோட ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு ஆமென்? எத்தனை பேருக்கு அந்த வார்த்தைக்கு ஆமென் இப்படியே சொல்லுங்க? என்னுடைய ஆண்டவர் பூரண அன்புள்ளவர், சமாதானத்தின் தேவன். இந்த உலகத்திலே தெய்வங்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிற தேவர்கள் எல்லாம் பார்ப்பதற்கே பயங்கரமான தோற்றத்தை உடையதை போலவே உருவாக்கப்பட்டிருக்க செய்யப்பட்டிருக்க, நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவனாகிய கர்த்தரோ அன்பே உருவானவர். இந்த உலகத்தை பொறுத்த மட்டும் கிறிஸ்து என்றால் அன்பு, கிறிஸ்தவம் என்றால் அன்பின் மார்க்கம். நீங்க ஒரு கிறிஸ்தவனா இருந்துட்டு இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த உலகத்தை பொறுத்த மட்டும் கிறிஸ்து என்றால் அன்பு, கிறிஸ்தவம் என்றால் அன்பின் மார்க்கம். நான் ஆராதிக்கிறவர் பூரண அன்புள்ளவர், சமாதானத்தின் தேவன். இந்த உலகத்திலே தெய்வங்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிற தேவர்கள் எல்லாம் பார்ப்பதற்கே பயங்கரமான தோற்றத்தை உடையவர்களாக இருக்க, நான் ஆராதிக்கிறவரோ அன்பே உருவானவர். இதெல்லாம் எவ்வளவு உண்மையோ அதை விட பெரிய உண்மை என்னன்னா, என்னுடைய ஆண்டவர் அன்பே உருவானவர் தான், சமாதானத்தின் தேவன் தான். ஆனால் எனக்கு விரோதமாக ஒருவன் எழுப்பி என்மேல் கை வைக்கலாம் என்று எண்ணுகிறான் என்றார். என்னுடைய பொருட்களை ஒருவேளை தொட்டா கூட என்னோட ஆண்டவர் பேசாம இருந்துருவார். ஆனா என் மேல ஒருத்தர் கை வைக்க துணிஞ்சா அதை பார்த்துக்கிட்டு என்னோட தேவனாகிய கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். அவர் எழுதி யுத்தத்திற்கு வருவார். சமாதானத்தின் தேவன் சண்டை பண்ணுகிறவராக மாறுவார். எனக்காக என் மேல கையை வச்சார். எத்தனை பேர் புரிஞ்சாமே? ஹalleluya. ஆபிரகாம் சமாதானத்தை விரும்புகிற ஒரு நல்ல he is a peacemaker. சமாதானத்தை விரும்புகிறவன் தான். இந்த லோத்து மேல நீ கை வைக்காம இருந்திருந்தா எனக்கு நீ என்னமோ பண்ணிட்டு போ, என்ன வேணா செய்ய, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை லோத்தோட பொருட்களை கூட சில சமயம் நீ தூக்கி இருந்தீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. என் பையன் மறுபடியும், என் தம்பி, என் சகோதரன், அவனுக்கு மறுபடியும் நான் என்ன செய்வேன்? அவனுக்கு கொடுத்துறேன். எத்தனை பேருக்கு தெரியும்? நானும் நீங்களும் ஆராதிக்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரன். பைபிள் அவர் நம்ம அப்படிதான் அடையாளப்படுத்தி கொடுக்குது. அவர் நம்முடைய அண்ணன். எத்தனை பேருக்கு அதெல்லாம் தெரியும்? அவர் யார்? நம்முடைய அண்ணன். எத்தனை பேர் இப்ப ஆபிரகாமையும் நம்ம ஆண்டவரையும் ஒப்பிட்டு பார்க்கறீங்க? ஆபிரகாம் தன்னுடைய தம்பியாகிய லோத்துக்காக எழுதி யுத்தத்துக்கு இறங்கினார்னா, நானும் நீங்களும் ஆராதிக்க நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அந்த ஆபிரகாமிலும் நல்லவர். அந்த ஆபிரகாமை பெரிய ஜாதியாய் மாற்றினார். என் மேல ஒருத்தர் கையை வச்சா அதை பார்த்துக்கிட்டு என்னுடைய தேவனாகிய கர்த்தர் சும்மா இருக்க மாட்டாருங்கிறவங்க நம்புறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவனுடைய பட்சத்திலே இருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி குழிகளை வெட்டுகிறவர்கள், ஆலோசனை பண்ணுகிறவர்கள், வாயில வந்ததை பேசுறவங்க, தீமை செய்ய நினைக்கிறவங்க எப்போதுமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சர்ச்சுக்கு போற எல்லாரும் தேவனுடைய பிள்ளை இல்லை. சர்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறமா அசுத்த ஆவியினாலே இயக்கப்படுகிற எத்தனையோ பேர் உலகம் முழுவதும் இருக்கிற சபைகளிலே இருக்கிறாங்க. ஆகவே சபைக்கு போற எல்லாருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். யாரெல்லாம் தேவனுடைய பட்சத்திலே இருக்கிறார்களோ, யாரோடு கூட தேவன் இருக்கிறாரோ,
யாருடைய ஜெபங்களிலே தேவன் பிரியமாய் இருக்கிறாரோ, யாருடைய நடக்கையிலே தேவன் பிரியமாய் இருக்கிறாரோ, யாரை கர்த்தர் ஒவ்வொரு நொடியும் கூட இருந்து நடத்தி கொண்டு வருகிறாரோ அவனுக்கு விரோதமாக அவளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவனுக்கு விரோதமாக அவளுக்கு விரோதமாக எழுதி குழியை வெட்டுகிறவர்கள், ஆலோசனை பண்ணுகிறவர்கள், ஆகாததை பேசுகிறவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா அவனோடு கூட அவனுடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கிறதுனால, அவளோடு கூட அவனுடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கிறதுனால நீ அவனுக்கு விரோதமா அவளுக்கு விரோதமா வெற்ற குழியில உன்னை விளத்தழும்படிக்கு என்னோடு கூட இருக்கிற என்னோட தேவனாகிய கர்த்தர் எப்போதுமே ரொம்ப கவனமா இருக்கிறபடினாலே தேவ ஜனத்திற்கு தேவனுடைய பட்சத்திலே நிற்கிறவனுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? சத்தமா ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவனுக்கு விரோதமாக தேவனுக்கு ஆதரவாய் இருக்கிற அவனுக்கு விரோதமாக ஒருவன் எழும்பும் போது தேவனே அந்த யுத்த காலத்துக்குள்ளே குதிக்கிறார். ஆபிரகாமே குதிச்சார் நேரடியா. நானே போறேன். அந்த நிமிஷத்திலிருந்து சண்டை சத்துருவுக்கும் தேவ பிள்ளைக்கும் இல்ல, சண்டை சத்துருவுக்கும் சர்வ வல்லவருக்கும். எத்தனை பேர் புரிஞ்சாமே? ஹalleluya, ஹalleluya. என் பொருட்களை கொஞ்சம் கை வைக்கணும்னு நினைச்சா கூட வச்சுப்பானே, என் மேல நீ கை வைக்கணும்னு நினைச்சா அது உனக்கு நல்லது இல்லை. எத்தனை பேர் இந்த வார்த்தையில தைரியம் அடைஞ்சு உங்க ஒரு வேலை சுண்டி, எத்தனை பேர் சுண்டி உங்க கையை நீட்டி உங்க சத்துருவை பார்த்தே ஜாக்கிரதையா இருந்து சொல்றேன். இப்படியா இப்படியா சந்தோஷமா பி கேர்ஃபுல், ஜாக்கிரதையா இரு. நல்லா சொல்லு, நல்லா சொல்லு, பி கேர்ஃபுல், ஜாக்கிரதையா இரு. என்ன பண்ண? ஜாக்கிரதையா. ஏன்னா என்ன தொட்டா என்னோட ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சத்தமா ஹalleluya, ஹalleluya, சந்தோஷமா ஹalleluya. சோ லெசன் நம்பர் 1, நான் பிரிஞ்சு போறது, என்னுடைய ஆவிக்குரிய ஆதரவாளர்களை விட்டு நான் தள்ளி நிக்கிறது எனக்கு நல்லது. நான் என்னுடைய மூத்த சகோதரர் ஆகிய என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட குடும்பத்தினோட ஒரு உறுப்பினர், ஒரு அங்கம். நான் ஏன் மேல ஒருத்தர் கை வச்சா அதை பார்த்துட்டு என்னோட ஆண்டவர் சும்மா, ஒருவேளை என்னோட பொருட்களை தொட்டா கூட 2 மடங்கு நான் அவனுக்கு திருப்பி கொடுக்குறேன், அவன் எடுத்தா எடுத்துட்டு போட்டுன்னு பேசாம விட்டு வரான. என்ன கையை வச்சா அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். அவரே கோதாவில் இறங்கிடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? என்னுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து சில பாடங்களை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த வேத தியானத்தை தொடங்கின எனக்கு, என்னுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனாகிய லோத்துக்காக யுத்தம் பண்ண புறப்பட்டா அப்படிங்கிற செய்தி எனக்கு சில பாடத்தை, எனக்கு ஒரு காரியத்தை புரிய வைக்கும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நான் கத்துக்கிறதுக்கு ஏதாவது பாடம் இருக்குமா அப்படிங்கிறதுக்காக தானே நம்ம இதை எடுத்தோம். அப்படி போகும்போது ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனாகிய லோத்துக்காக யுத்தம் பண்ண புறப்பட்டார், சண்டை போட புறப்பட்டார் அப்படிங்கிற செய்தி எனக்கு ஒரு காரியத்தை புரிய வைக்குது. அது என்னன்னா, சில காரியங்களுக்காகவெல்லாம் நான் சண்டை போடுறது, யுத்தம் பண்றது எனக்கு தகுதியானது அப்படிங்கறது எனக்கு என்ன செய்யுது? நீ எல்லாம் ஊழியக்காரனா, நீ எல்லாம் விசுவாசியா, நீ எல்லாம் சர்ச்சுக்கு போறவனா, நீ சண்டை போடலாமா, நீ யுத்தம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையினுடைய பின்னணியில ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனாகிய லோத்துக்காக யுத்தம் பண்ண இறங்கினார், புறப்பட்டார். அப்படின்னா சில காரியங்களுக்காக நான் சண்டை போடுறது, நான் யுத்தம் பண்றது, நான் எதிர்த்து நிற்கிறது எனக்கு தகுதியானது, எனக்கு நல்லது. என்னுடைய தேவன் எனக்கென்று கொடுத்த குடும்பத்திற்காக, என்னுடைய தேவன் எனக்கென்று கொடுத்த பிள்ளைகளுக்காக நான் எதிர்த்து நின்று சண்டை போடுவது, யுத்தம் பண்ணுவது எனக்கு நல்லது. என்னோட தேவன் எனக்கு என்று கொடுத்த சபைக்காக, அந்த சபையில என்னோட தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு என்று தந்திருக்கிற விசுவாச மக்களுக்காக நான் எதிர்த்து நின்று சண்டை போடுவது, யுத்தம் பண்ணுவது எனக்கு நல்லது. என்னுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்களுக்காக, உரிமைகளுக்காக, என்னுடைய சம்பாத்தியங்களுக்காக, என்னுடைய தரிசனத்திற்காக, என்னுடைய தேவனாகிய கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற என்னுடைய கனவுகளுக்காக, லட்சியங்களுக்காக நான் சண்டை போடுவது, யுத்தம் பண்ணுவது எனக்கு தகுதியானது, எனக்கு நல்லது. எத்தனை பேர் புரிஞ்சாமே? ஹalleluya. ஏன்னா என்ன நம்பி என்னோட ஆண்டவர் என் கையில கொடுத்திருக்கிற அந்த விஷயத்துக்கு விரோதமா ஒருத்தி எழும்பும் போது, சத்ரு யாரையாவது பயன்படுத்தும் போது, அந்த யுத்தம் அந்த யுத்தம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி அந்த யுத்தம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல. அந்த யுத்தம் இப்பிரபஞ்சத்தின் அதிகாரிகளோடு, அந்தகார லோகாதிபதிகளோடும் தான், மனிதர்களோடு கூட அல்ல. அந்த மனிதர்களை பிசாசு இயக்கி கொண்டிருக்கிறான் என்றால் நீங்கள் சொல்லுகிறது எல்லாமே சரி. ஆனால் அந்த மனிதனே, அந்த மனுஷியை பிசாசு இயக்காம அவர்களாகவே அதிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம அவங்களை இக்னோர் பண்ணி தள்ளி நிற்கிறது, எதிர்த்து நிற்கிறது நமக்கு நல்லதுதான். ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனாகிய லோத்துக்காக யுத்த களத்துக்குள்ள என்ன செய்தார்? இறங்கி.
அப்ப சில காரியங்களுக்காக எல்லாம் நான் சண்டை போடுறது, நான் யுத்தம் பண்றது. எனக்கு பைபிள்ல நிறைய பிடிச்ச வசனங்கள் அப்படின்னு கொஞ்சம் நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு நெகேமியாவோட புஸ்தகத்துடைய 4ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனம். நீங்க பைபிள் வச்சிருந்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல 608வது பக்கத்தை எடுங்க. நெகேமியா 4ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்தை நம்மளால அதை சேர்ந்து வாசிக்கலாம். நெகேமியா 4ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டுல 608வது பக்கம் 608. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 608. 608ஆம் பக்கம். நெகேமியா 4:17. எடுத்துட்டீங்கன்னா சத்தமா ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சேர்ந்து சத்தமா அதை வாசிக்கலாம். நெகேமியா 4:17. அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் தரித்திருந்தார்கள். இன்னொரு தடவை புரியுற மாதிரி இன்னும் கொஞ்சம் சத்தமா வாசிக்கிறாங்களா? அலங்கத்திலே சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். ஓகே, அதாவது ஒரு கையினாலே அலங்கத்தை கட்டுகிற வேலையை அவர்கள் செய்து கொண்டிருந்த அதே வேளையிலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த வேலைக்கு விரோதமாக எழும்பி வருகிற வல்லமைகளை எதிர்த்து யுத்தம் பண்ணுகிறதற்கு ஆயுதமும் அவர்கள் என்ன செய்திருந்தாங்க? பிடித்துக் கொண்டிருந்தாங்க. ஒரு கையில வேலை செய்யறாங்க, இன்னொரு கையில என்ன செய்யறாங்க? இந்த வேலையை நான் கட்டிக்கிட்டு இருக்கிற இந்த குடும்பத்தை, நான் கட்டிக்கிட்டு இருக்கிற இந்த சபையை, நான் கட்டிக்கிட்டு இருக்கிற என்னோட தரிசனத்தை, நான் கட்டிக்கிட்டு இருக்கிற என்னோட விசுவாச வாழ்க்கையை, நான் கட்டிக்கிட்டு இருக்கிற என்னோட பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை, என் ஜெபத்துல, என் துதியில, என் எதிர்பார்ப்புல நான் கட்டிக்கிட்டு இருக்கிற என்னோட குடும்பத்தினுடைய அலங்கத்தை அதற்கு விரோதமாக வருகிறவர்களுக்கு விரோதமாக இவங்க இன்னொரு கையில என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? ஆயுதத்தையும். எதுக்கு? பல்லு தேய்க்கிறதுக்கா? வந்த சண்டை போடுறதுக்கு தானே, இல்லையா? அப்போ நம்ம ஒவ்வொரு குடும்ப தலைவரும் ஒவ்வொரு குடும்ப தலைவியும் இப்படிதான் இருக்கணும். ஒரு கையினாலே அலங்கத்தை கட்டுகிறவர்களாக நாம் இருக்கிற அதே வேளையில இன்னொரு கையில ஆயுதம் பிடித்திருக்கிறவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். நமக்கு விரோதமாக நாம் கட்டி கொண்டிருக்கிற அலங்கத்திற்கு விரோதமாக, நம்முடைய கனவுகளுக்கு விரோதமாக, நம்முடைய தரிசனத்திற்கு விரோதமாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுதி வருகிற வல்லமைகளை எதிர்த்து நிற்கிற ஆயுதங்களோட நாம நிக்கணும். ஆயுதத்தோட நின்றுட்டு பேன்னு பார்த்தா மாத்திரம் போதாது, நம்ம சண்டையும் போடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? ஹalleluya. சத்தமா ஹalleluya. தன்னுடைய சகோதரனுக்காக ஆபிரகாம் யுத்தம் பண்ணின போது ஆபிரகாமுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். நாம யுத்தம் பண்ணுகிறது நம்முடைய வேலை, ஜெயம் கர்த்தரால் என்ன செய்யப்படும்? நிச்சயமா. ஆபிரகாம் லோத்தையும் அவருடைய பொருட்களையும் மீட்டு வெளியே கொண்டு வந்தார். அப்போது ஆபிரகாமை எதிர்த்து வந்த சத்துருக்கள் அத்தனை பேரும் பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. ஒரு ஆள் இல்லாம அத்தனை பேரும் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? நமக்காக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யுத்த காலத்துக்குள்ள குதிக்கும் போது சத்துருக்களுடைய ஒரு ஓரத்தை அல்ல, முழுவதுமாக சத்துருக்களை தட்டி தூக்குவார் நம்ம ஆண்டவர். அவர் காலத்துக்குள்ள இறங்குவார். ஆபிரகாம் இறங்கின போது அந்த ராஜ்யங்கள் அத்தனை பேரும், அந்த மேற்கத்திய ராஜ்யத்துடைய ராஜாக்கள் அத்தனை பேரும் பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. ஒருத்தரும் முன்னாடி நிக்கல. அப்ப நமக்காக நம்முடைய ஆபிரகாம் இறங்கும் போதே அப்படின்னா யுத்தத்திலே வல்லவராகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக இறங்குகிறார் என்றால் ஏற்கனவே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். நம்மளுடைய யுத்தத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இறங்கி வருகிறார், நமக்கு ஆதரவாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இறங்கி வருகிறார்னா அந்த யுத்தத்துல நாம ஏற்கனவே என்ன செஞ்சுட்டோங்க? ஜெயிச்சிட்டோம். நமக்கு எதிரான சூழ்நிலைகளுக்கு நடுவுல நமக்கு ஆதரவாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் களம் இறங்குகிறார் என்றால் வெற்றி கனியை நாம் ஏற்கனவே பறித்து விட்டோம் என்றுதான் அர்த்தம். தேர்தலுக்கு தேர்தல், இது வெற்றி கூட்டணி சொல்லி கடைசியில முடியாம போனதுக்கு அப்புறம் இவங்க கூட கூட்டணி வச்சனாலதான் இங்க வெற்றியே போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க. ஆனா நம்மோடு கூட கூட்டணி வைத்து காலத்திலே கர்த்தர் இறங்குகிறார் என்றால் நமக்கு எதிராக எத்தனை பேர் இருந்தாலும் அந்த யுத்தத்தை பண்றதுக்கு முன்னாடியே அந்த வெற்றி கனியை நம்ம கையில தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கார். சும்மா ஒப்பு சப்பானிக்கு நம்ம சண்டை போட்டா போதும். ஏற்கனவே நம்ம தேவனாகிய கர்த்தர் உன்னதங்களிலே வெற்றி சிறக்க பண்ணி இருக்கிறார், பண்ணி இருக்கிறார். அப்போ நானும் நீங்களும் வெற்றிக்காக சண்டை போடுறது இல்ல, நம்ம சண்டை போடுறதே வெற்றிக்கு மேல நின்றுதான். எத்தனை பேர் புரிஞ்சாம? ஏன்னா அவர் தான் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணி இருக்கிறாரு. இப்ப ஏற்கனவே என் பேர்ல அவர் எழுதி கொடுத்த பட்டாவை இது என்னோடது போடா வழியிலன்னு சொல்றது மாத்திரம் தான் என்னோட வேலையை ஒழிய அவங்கிட்ட இருந்து புதுசா எழுதி பட்டாவை என் பேருக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே இந்த யுத்தத்திலே என்னை என்னோட தேவனாகிய கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் புரிஞ்சாம? ஹalleluya. So lesson number 1,
தேவ ஜனத்தை விட்டு, ஆவிக்குரிய ஆதரவாளர்களை விட்டு, எனக்காக ஜெபிக்கிறவர்களை விட்டு, எனக்காக ஆலோசனை சொல்லுகளை விட்டு நான் தள்ளி நிற்பது எனக்கு தகுதியானது அல்ல. எனக்காக, என்னை நம்பி என்னுடைய தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிற சில காரியங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவது, சண்டை போடுவது எனக்கு தகுதியானது. அந்த யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. அந்த யுத்தம் இப்பிரபஞ்சத்தின் அதிகாரிகளோடு, அந்தகார லோகாதிபதிகளோடு. நான் ஒரு கையினாலே நான் அலங்கத்தை கட்டுகிற வேலையை செய்கிற அதே வேளையிலே இன்னொரு கையினாலே நான் ஆயுதம் பிடித்திருக்கிறவனாகவும் இருக்க வேண்டும். எதற்காக என்றால் என்னுடைய அலங்கத்திற்கு விரோதமாக வருகிறவனை இயேசுவின் நாமத்தினாலே வெட்டி வீழ்த்துவதற்காக. இந்த பிரச்சனைக்கு பிறகு 18ஆம் அதிகாரத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நாம ஒரு சம்பவத்தை பார்க்கணும். நாம் அதை கையில் எடுத்துக்கலாம். இதை என்னால் ரொம்ப நீட்டா வாசிக்க முடியும், நல்லாவே நான் வாசிக்கிறேன். அதனால நம்ம எடுத்துக்கலாம். 14ஆம் அதிகாரத்தோட 18லிருந்து 20 வரை உள்ள வசனங்களை நம்ம எல்லாரும் எடுப்போம். ஜெனசிஸ் சாப்டர் நம்பர் 14 verse number 18 through verse number 20. I am real smart in reading in these verses. இந்த வசனத்தை வாசிக்கிறது எனக்கு எந்த டியூஷனுக்கும் போக வேண்டாம், நல்லாவே என்னால் வாசிக்க முடியும். நீங்களும் என்னோட கூட சேர்ந்து வாசிப்பீங்கன்னு நம்புறேன். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துடைய 18 முதல் 20 வரை எடுத்துட்டு இன்னொரு ஆமைன்னு சொல்லுங்களேன். இந்த சனத்திலிருந்து ஒவ்வொன்றும் நமக்காக மாத்திரமல்ல, எல்லாருக்காக, உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லாருக்காக, அந்த செய்தியை கேட்க போகிற ஒவ்வொருவருக்காக. Genesis chapter number 14 verses commencing from 18 through 20. எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கலாம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தின் பூமியின் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புப்படுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம். இன்னொரு சத்தமா, இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம். பக்கத்துல உட்கார்ந்துக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, நீங்க தசம பாகம் கொடுக்கறீங்களா? பக்கத்துல பார்த்து நல்ல சத்தமா, அவங்க கண்ணை பார்த்து சத்தமா என்ன கொடுக்குறீங்களா? நீங்க தசம பாகம். இந்த பகுதியில மர்மமான ஒரு மனுஷனோட பெயரை நம்ம வாசிட்டோம். ஒரு மிஸ்டீரியஸ் மேன், மெல்கிசேதேக். அந்த மனுஷன் பேர் என்ன? ஏன் அவரை மிஸ்டீரியஸ்னு சொல்றேன்னா, ஏன் மர்மமான ஒரு மனிதனுடைய பெயர் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க சரியா பைபிள் வாசிக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு புரியும். அவருக்கு ஆரம்பமும் இருக்காது, முடிவும் இருக்காது. இவர் எங்க பிறந்தாரு, எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு, எத்தனை வருஷம் ஆசாரியனா இருந்தாரு, எப்போ செத்தாரு, அவரோட கல்லறை எங்க இருக்கு, இந்த மாதிரியான எந்த குறிப்புகளும் தகவல்களும் நம்ம பைபிள் என்ன செய்யல. அவரை குறித்த இந்த பதிவு ஒரு ரகசியமா தான். திடீர்னு இந்த ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய இந்த 18ஆவது வசனத்துல இந்த 2 வசனத்துல தான், அது அந்த இடத்துல மாத்திரம் தான் இந்த மெல்கிசேதேக்கு அப்படிங்கிற இவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. இவரோட கல்லறை எங்க இருக்கு தெரியல. எத்தனை காலம் இவர் ஆசாரியனா இருந்தாரு தெரியல. இவரோட குடும்பம், பின்னணி எல்லாமே ஒரு ரகசியம், மிஸ்டரி. திடீர்னு வருவாரு, அப்புறம் காணாம போயிடுறாரு. அதனாலதான் இவர் ஒரு மிஸ்டீரியஸ் மேன் சொன்னார். சரி, மெல்கிசேதேக்குங்கிற பெயருக்கு நீதியின் ராஜா என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க, என்ன அர்த்தம்? சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக். அப்படிதான் நம்ம அர்த்தம். மெல்கிசேதேக் அப்படின்னா நீதியின் ராஜான்னு அர்த்தம். என்ன ராஜான்னு அர்த்தம்? இப்போ சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக் அர்த்தம் இல்லையா? அந்த சாலேமின் ராஜாங்கிறதுக்கு சமாதானத்தின் ராஜான்னு அர்த்தம். என்ன ராஜான்னு அர்த்தம்? உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுதா? நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. அவரை பத்தின தொடக்கமும் இல்ல, அவரை பத்தின முடிவும் இல்ல. இதெல்லாம் யாரை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக நம்முடைய வேதத்திலே தோன்றின ஒரு மனிதன் தான் யாரு? இந்த மெல்கிசேதேக். நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா, ஆசாரியன், முடிவே இல்லை, நித்திய ஆசாரியன்.
அவருக்கு ஆரம்பம் இல்லை, துவக்கமும் இல்லை. அவர் நீதியின் ராஜா, அவர் சமாதானத்தின் ராஜா. இவர் தான் இயேசுன்னு நான் சொல்றேன். ஆனா இவர் அவருக்கு முன் அடையாளமானவர். ஒரு இயேசு மனிதனாக இன்கார்னேட் ஆகிறதுக்கு முன்னாடியே பழைய ஏற்பாட்டுல அவருக்கான ஒரு அடையாளமாக நம்ம நிறைய இடத்துல அவரை பார்ப்போம். அந்த அக்கினி சூளையில 3 பேர்ல ஒருத்தரா உலாவின தேவகுமாரன், அவர் யார் தான்? இயேசு தான். இங்க எங்கெல்லாம் இயேசுவின் தூதனான், கர்த்தருடைய தூதன் அப்படின்னு வர இடத்துல வரலாம் யார் தான்? இயேசு தான். இங்க இவர் யாருக்கு அடையாளமா இருக்கிறாருன்னா, நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக. ஏன்னா அவர் யாரு? நீதியின் ராஜா, மெல்கிசேதேக்கு. நீதியின் ராஜா, சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு, சமாதானத்தின் ராஜா, நீதியின் ராஜா. ஆரம்பமும் இல்ல, தொடக்கமும் இல்ல, நித்திய ஆசாரியன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த மெல்கிசேதேக்கு, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமானவர், நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு வந்து இந்த மெல்கிசேதேக்கு, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமானவர், நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை சந்திக்கிறார். சந்தித்து அவரை ஆசீர்வதிக்கிறார். என்ன செய்யறாங்க? ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறவங்கள சத்தமா சொல்லுங்க, ஆசீர்வதிக்கிறார். கவனிங்க பிரியமானவர்களே, மெல்கிசேதேக்கு என்கிற இந்த தேவனுக்கு அடையாளமானவர் ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை ஆசீர்வதித்த போது, கர்த்தர் தன்னை எவ்வளவாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் புரிந்து கொண்ட போது, உணர்ந்து கொண்ட போது, என்னுடைய தேவனாகிய கர்த்தருக்கு என்னுடைய எல்லாவற்றிலிருந்தும் நான் தசமபாகம் கொடுத்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு உணர்வு, ஒரு உந்துதல் ஆபிரகாமுக்குள்ளாக உண்டானது. மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அந்த மெல்கிசேதேக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமானவர். அவர் தான் இயேசுன்னு நான் சொல்ல, he is a representative of Christ Jesus. ஏன்னா அவர் நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. அவருக்கு ஆரம்பம் இல்லை, துவக்கமும் இல்லை. அவர் ஆசாரியன், நித்திய ஆசாரியன், உன்னதமான தேவனுக்கு முன்னதாக இருந்த ஆசார், நித்திய ஆசாரியன். இவர் ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை ஆசீர்வதித்த போது, ஆபிரகாம் அந்த ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணின போது, நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை எவ்வளவாக ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படிங்கறத ஆபிரகாம் உணர்ந்த போது, புரிந்த போது, எனக்கு உண்டான எல்லாவற்றிலேயும் நான் என்னுடைய தேவனாகிய கர்த்தருக்கு தசம பாகம் கொடுத்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு உணர்வு, உந்துதல் ஆட்டோமேட்டிக்கா ஆபிரகாமுக்குள்ள உண்டானுச்சு. மெல்கிசேதேக்கு சொல்லல, முன்னாடி இருந்த யாரும் நீ தசமபாகம் கொடுன்னு சொல்லல, இதுக்கு இப்ப இன்னும் கட்டளை இன்னும் வரல, இப்ப இன்னும் நியாயப்பிரமாணங்கள் எழுதப்படல. ஆனா அதற்கு முன்பதாகவே கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படிங்கறத நான் புரிஞ்சிட்ட போதே, எனக்கு உண்டான எல்லாவற்றிலேயும் நான் தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு, ஒரு அறிவு, ஒரு புரிதல், ஒரு உந்துதல் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்குள்ளாக உண்டாச்சு. பக்கத்து ஒருத்தர்களை பார்த்து கேளுங்க, நீங்க ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்க ஆண்டவர்களை ஆசீர்வதிச்சிருக்காரா? சத்தம், உங்க ஆண்டவர்களை ஆசீர்வதிச்சிருக்காரா? மாஸ்க் வேணா இறக்கி எடுத்துக்கோங்க, கொரோனா வரக்கூடாது. ஆண்டவரை பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்க ஆண்டவர்களை ஆசீர்வதிச்சிருக்காரா? உங்க ஆண்டவர்களை நீங்க தசமபாகம் கொடுக்குறீங்களா? ஆசீர்வதிச்சிருக்காரான்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? நீங்க தசமபாகம் கொடுத்தீங்களான்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? என்கிட்ட சொல்ல வேண்டாம், உங்கள்கிட்ட சொல்லிருக்க மாட்டாங்கன்னு நான் எனக்கு தெரியும். நம்முடைய தேவனாகிய கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்றால், நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய எல்லாவற்றிலேயும் தசமபாகம் செலுத்த நீங்களும் நானும் கடன்பட்டவர்களாக, கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு தசமபாகம் செலுத்த கடன்பட்டிருக்கிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம். விஷால்ட்ட நான் சொல்லும்போது சொன்னேன், உன்னோட பிகி பேங்க்ல நீ போட்டு வச்சிருக்கிற காசுல இருக்கிறதோட தசமபாகத்தை நீ என்ன செய்யணும்? அதை ஓபன் பண்ணும்போது அதோட தசமபாகத்தை நீ என்ன செய்யணும்? கொண்டு வந்து ஆண்டவர் கொடுக்கணும்னு சொன்னா, இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கும் அது என்ன செய்யப்படும்? அது போறது உங்களுக்கு உங்க கையில வருகிற பணம். அதை நீங்கள் உங்களுடைய தேவனாக உங்களை உங்க ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால், நீங்கள் உங்களுடைய ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுக்க கடன்பட்டிருக்கிறீர்கள், கடமைப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். இத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. என்னோட பலன் இல்ல, என்னோட சாமர்த்தியம் இல்ல, என்னுடைய ஆண்டவராகிய கர்த்தரால் தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கறத நான் உணரும் போது,
நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற வீடு, நான் சாப்பிடுற சாப்பாடு, நான் போட்டுக்கிற துணி, நான் ஓட்டுற வண்டி, என்கிட்ட இருக்கிற காரு, நான் செலவு பண்றதுக்கு என் கையில் இருக்கிற பணம், இது அத்தனையுமே என்னுடைய தேவனாகிய கர்த்தரால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு அறிவு, உணர்வு, புரிதல் நமக்கு இருக்கும்னா நாம கண்டிப்பா நம்முடைய ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுத்தே வாரம் 500 ரூபாய் 1000 ரூபாய் உண்டியில போடுறதெல்லாம் தாண்டி என்னுடைய சரியான வருமானத்துல தசமபாகத்தை என்னுடைய தேவனாகிய கர்த்தருக்கு கண்டிப்பா நான் என்ன செய்யணும்? சொல்லுங்க, என்ன செய்யணும்? அவரை ஆசீர்வதிச்சிருக்கிறார்னா நான் கொடுக்கணும். என்கிட்ட இருக்கிறது எதுவுமே என்னோட பலத்தினால அல்ல, என்னோட திறமையினால அல்ல, எல்லாமே கர்த்தர் தான் எனக்கு தந்திருக்கிறார் அப்படிங்கிற புரிதல் எனக்கு இருக்குன்னா எனக்கு தந்தவருக்கு நான் தருவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன், நான் கடன் பட்டிருக்கிறேன். ஹalleluya, சத்தமா ஹalleluya. வாட் இஸ் டைத்? தசமபாகம் என்றால் என்ன? கேள்வி எழுதலாமா? தசமபாகம் என்பது என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய தேவனாகிய கர்த்தரால் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக என்னுடைய ஆண்டவருக்கு நான் செலுத்துகிற கனத்துக்கு பெயர் தான் தசமபாகம். தசமபாகம் என்றால் என்ன? என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய தேவனாகிய கர்த்தரால் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக என்னுடைய ஆண்டவருக்கு நான் செலுத்துகிற கனத்துக்கு பெயர் தான் தசமபாகம். கனத்துக்கு பெயர், அவருக்கு நான் ஒரு மரியாதை செலுத்துறதுக்கு பெயர் தான் என்னது? தசமபாகம். அதுக்கு பேர் தான் என்னதுங்க? தசமபாகம். என்னுடைய ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், அந்த ஆசீர்வாதத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு நான் ஆண்டவருக்கு ஒரு மரியாதையை, ஒரு கனத்தை செலுத்துறதுக்கு பேர் தான் என்னது? தசமபாகம். தசமபாகம் என்பது என்னுடைய ஆராதனையினுடைய ஒரு வெளிப்பாடு. என்னுடைய ஆராதனையினுடைய it is an expression of my worship. எப்படி கையை தட்டுறதும் பாட்டை பாடுறதும் சேர உடைச்சு பாய கிழிக்கிறதும் ஆராதனையும், அதே மாதிரி தசமபாகம் கொடுக்கிறது என்னதான்? ஆராதனை தான். அதுவும் என்னதான்? it is an expression of my worship. it is an expression of my worship. தசமபாகம் என்பது என்னுடைய ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், என்னுடைய ஆண்டவராகிய கர்த்தரால் நான் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்களுக்கு அவருக்கு நான் செலுத்துகிற கனம், அவருக்கு நான் செலுத்துகிற மரியாதை, அவருக்கு நான் செலுத்துகிற மகிமை. கூட பிறந்த அண்ணனுக்கு பத்திரிகை கொடுக்க போகும்போது பக்கத்து வீட்டுக்காரன் கொடுக்குற மாதிரியே கொடுப்பேன். தட்டை வச்சு, பூ வச்சு, வெத்தலை வச்சு, பாக்கு வச்சு, அதை எல்லாம் வச்சு, பழம் வச்சு என்ன செய்வேன்? இந்தாங்கண்ணே நீங்களும் அண்ணியும் துணி எடுத்துக்கோங்கன்னு சொல்லி துணிக்கு ஒரு 5000 ரூபாய் காசு வச்சு என்ன செய்வேன்? பத்திரிகை கொடுப்பேன். அது என்ன? அவருக்கு அதுக்கு அது என்ன? அதுக்கு பேர் என்ன? கனம். அவர் ஒரு மரியாதை. எவ்வளவோ நீ எனக்கு செஞ்சிருக்க, அதுக்கு நான் அவளுக்கு திருப்பி செலுத்துற கனம் மாதிரி ஒரு மரியாதை இருந்துச்சா? ஒரு ரூபா வச்சு அழைக்கிறது துப்பு இருந்துச்சா அவளுக்கு? இந்த காலம் வரைக்கும் என்ன செய்யறோம்? கேட்கிறோம். யாரும் சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லல, நான் யாரையும் சொன்னேன். இட் இஸ் an honor. அப்ப நாம நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு தசமபாகம் செய்வது என்பது அவர்கிட்ட இருந்து நான் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்துக்காக அவருக்கு நான் செலுத்துகிற கனம், மகிமை. தசமபாகம் என்பது என்னுடைய ஆராதனையுடைய வெளிப்பாடு. நான் கையை தட்டுற மாதிரி, பாட்டு பாடுற மாதிரி, அதெல்லாம் எப்படி ஆராதனையுடைய அடையாளமோ இதுவும் எதுதான் ஆராதனையுடைய அடையாளம் தான். தசமபாகம் எதுதான் ஆராதனையுடைய. அப்ப தசமபாகம் என்பது ஆராதனையினுடைய ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு வெளிப்பாடு மாத்திரமல்ல. தசமபாகம் என்பது என்னுடைய கீழ்ப்படிதலுடைய ஒரு வெளிப்பாடும் கூட. நான் ஆண்டவருக்கு ஒபீடியன்ட்டா இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான அடையாளமே எதுதான்? தசமபாகம் தான். நம்ம அதான் பார்த்தோம் முதல்ல. பாதி கீழ்ப்படிதல் என்பது முழுமையான கீழ்ப்படியாமை தான். எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒன்ன செய்யாம விட்டாலும் நான் யார் தான்? கீழ்ப்படியாதவன் தான். அப்போ தசமபாகம் என்பது என்னோட தேவனாகிய கர்த்தருக்கு நான் கீழ்ப்படிகிறதனுடைய ஒரு வெளிப்பாடு. It is an expression of my obedience. It is an expression of my worship. It is an expression of my obedience. அது நான் கீழ்ப்படிகிறது என்பது என்னுடைய ஆராதனையினுடைய ஒரு அடையாளம், நான் கீழ்ப்படிதனுடைய ஒரு அடையாளம். நான் தசமபாகம் செலுத்துவது என்பது. கவலை, நாம நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிகளாக இருப்போம்னு சொன்னா நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு நம்ம ஆண்டவரே முன் வருவார். ஐ மீன், என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு தசமபாக சரியா செலுத்துற ஒருத்தி என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு கேட்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. அவருக்கு கீழ்ப்படுகிற அவரே முன் வந்து வாலண்டியரா அவளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹalleluya, சத்தமா ஹalleluya, ஹalleluya. தசமபாகம் சொல்லும்போது ஒரு சிலர் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா என்ன சொல்றீங்கன்னா, நான் தான் செலுத்துறது இல்லையா, ஆனா நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு, நான் நல்லா தானே இருக்கேன் பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன கேளுங்க. உங்களுக்கு நான் சொல்றது ஒண்ணுதான், ஆசீர்வதிக்கப்பட்டும் தசமபாகம் செலுத்த கீழ்ப்படியாமலேயே நீங்க எவ்வளவு நல்லா இருப்பீங்கன்னா, நீங்க கீழ்ப்படிஞ்சும் பாத்தீங்கன்னா
இதை விட 1000 மடங்கு கோடி மடங்கு நீங்க நிச்சயமா நல்லாவே இருப்பீங்க. எத்தனை பேர் புரிஞ்சாமே? நான் தசமபாகம் செலுத்துறது நல்லா தான் இருக்கேன், எனக்கு வண்டி எப்ப கூட தான் போயிட்டு இருக்கு. நீ செலுத்தாம நீ கீழ்ப்படியாம இருக்கும் போதே உன்னை இவ்வளவு அவர் ஆசீர்வதிப்பார்னா, நீ செலுத்தி கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சு பாரு. அப்ப இதை விட மேன்மையா மகத்துவமா என்னை உங்களே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென்? ஹல்லேலூயா. நீங்க தசமபாகம் செலுத்தாத ஒரு ஆள்னா நான் சொல்றதை கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், நீங்களோ கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறீர்கள். சிம்பிள். நீங்க என்ன குதிச்சு எத்தனை சேர உடைச்சு எத்தனை பாய கழிச்சு எத்தனை அந்நிய பாஷை வேணா பேசுங்க, நீங்க உங்க தேவனாகிய கர்த்தருக்கு தசம பாகம் செலுத்தாத ஒரு ஆள்னா உங்க ஆண்டவருக்கு நீங்கள் கீழ்ப்படியாதவர்கள் என்றுதான் அதனுடைய அர்த்தம். ஹல்லேலூயா. விசுவாசம் விசுவாசம் பேசிக்கிட்டு, விசுவாசம் விசுவாசம் பாடிக்கிட்டு, விசுவாசம் விசுவாசம் ஜெபிச்சுக்கிட்டு, சர்ச்சில் முன்னாடி நின்று எல்லாரையும் கூப்பிட்டு வீடு வீடா போய் ஜெபத்தை நடத்திக்கிட்டு தசம பாகம்ங்கிற ஒண்ணை நாம செலுத்தாம இருப்போம்னா கேவலம் அற்ப விஷயம். இந்த சின்ன பணத்திலேயே இந்த விஷயத்திலேயே நாம உண்மையா இல்லைன்னா மிகப்பெரிய பொறுப்புகளை நம்மளை நம்பி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம கையில கொடுப்பார்னு எப்படி நாம எதிர்பார்க்க முடியும்? எப்படி நாம அற்ப விஷயம் கேவலம் இந்த பணத்து விஷயத்தையே நாம உண்மையா இல்லைன்னா பெரிய மகத்துவமான காரியங்களை நம்ம கையில எப்படி ஆண்டவர் கொடுப்பார்? பணம்னு சொல்லும் போது தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கறத விட 20 தடவை அதிகமா பணத்தை பத்தி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே பேசியிருக்கார். தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கறத விட 20 தடவை அதிகமா பணத்தை பத்தி. இதை வச்சுதான் இங்க இருக்கிற நவீன நாகரிக பிரசங்கிமார்கள் ஆண்டவரே பணத்தை பத்தி தான் அதிகமா பேசியிருக்காங்க. அவர் பணத்தை பத்தி அதிகமா பேசினது அந்த பணம் ஒரு விசுவாசிக்கு கண்ணியா மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணி அதுல நீங்க கர்த்தருக்கு என்று செலுத்த வேண்டியது சரியா செலுத்திருங்க. அந்த பண ஆசையில நீங்க விழுந்துறாதீங்க. அந்த பணம் பூரா எனக்கு தான், நான் தீங்க, என் பொண்டாட்டி தீங்க, என் புருஷன் தீங்க, என் பிள்ளை கொடுக்க, என் அண்ணனுக்கு கொடுக்க, என் தம்பி கொடுக்கறதுக்காக மாத்திரம் இல்ல. இதை நீங்க சம்பாதிக்க உங்களுக்கு பலன் தந்த உங்க தேவனாகிய கர்த்தரை நீங்க மறந்து போயிடாதீங்க. பணத்துக்கு பின்னாடி ஓடி உங்க தேவனுடைய தயவ கிருபையை நீங்க இழந்துடாதீங்கிறதுக்காக தான் 20 தடவை தேவனுடைய ராஜ்யத்தை விட அதிகமா பணத்தை பத்தி இயேசு பேசியிருக்கார். ஏன்னா இந்த பணம் நமக்கு எல்லாம் நமக்கு தான். இதுல இருந்து நம்ம 10,000 கொடுத்துட்டா, இதுல இருந்து நம்ம 5,000 கொடுத்துட்டா, இதுல இருந்து நம்ம 2,000 கொடுத்துட்டா அப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகுதுங்கிற யோசனை நமக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இயேசு அத்தனை தடவை பணத்தை பத்தி. ஒரு காலத்துல வேலைக்கே ஆகாத ஒரு சினிமாவுக்கு 500 ரூபாய் வரைக்கும் டிக்கெட் எடுத்துட்டு போய் உள்ள உட்காந்து படுத்து தூங்கிட்டு வெளியில வந்தோம். படம் நல்லா இல்லைங்கிறதுக்காக மாத்திரமே. ஒன்னும் போனதில்லை. சினிமா வெளியில 5 ரூபாய்க்கு விற்கிற பாப்கார்ன உள்ளுக்குள்ள போய் 50 ரூபாய் அவன் சொல்றான் சத்தம் இல்லாம வாங்கி சாப்பிட்டுட்டு நவுத்து போன அந்த பாப்கார்னை சாப்பிட்டுட்டு சத்தம் இல்லாம வெளியில வர்றோம். ஆனா சர்ச்சுக்கு வந்த காலத்துல இருந்து கல்லறைக்கு போய் சேர்ற வரைக்கும் வாரம் 10 ரூபா தான் என்னோட காணிக்கைன்னா நாம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இந்த 10 ரூபான்னு சொன்னா சிலருக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன் 10 ரூபாய் சொல்றீங்க? ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் சம்பளம் வாங்குற உங்களுக்கு 10 ரூபாய் மாத்திரமே கடைசி வரை கொடுத்தா போதும், அதுல ஒரு தப்பும் இல்லைன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும்னா 10 ரூபாய் பத்தி பேசுறது எனக்கும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாள் கூலியே நமக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய். ஆனா சர்ச்சுக்கு வந்த காலத்துல இருந்து போற காலம் வரைக்கும் என்னதான்? அதுக்கு மேல என்ன செய்யறது? அது பர்சுல அதையும் மீறி ஒரு 50 ரூபாய் நோட்டு தலையை தூக்கி பார்த்துச்சுன்னா அதை ஓங்கி ஒரு தட்டு தட்டி, சனி வீட்டுல புருஷத்தான் அடங்குறது இல்லைன்னா அவன் கொடுத்த பணமும் அடங்கும். போகல வா வெளியே 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி அதை உருகி எடுத்து என்ன செஞ்சாரு? எத்தனை சாமர்த்தியம் அந்த 50 ரூபாய் வெளியில போய் அதை மானங்களை பேசி உனக்குள்ள அதை அறிவு இருக்கா? சர்ச்சில் அவ பக்கத்துல என்னையே பார்த்துட்டு இருக்கா. அவ ஏற்கனவே நான் எவ்வளவு போடுவான்னு பார்த்துட்டு இருக்கேன். அவ பாக்குற மாதிரி பொசுக்கு எந்திரிச்சு வெளியில வந்துட்டியே. என்னைக்காவது என் புருஷன் ஜோபை தேடும்போது வெளியில வந்திருக்கேன். சர்ச்சுக்குள்ள மாத்திரம் பொசுக்கு பொசுக்குன்னு வந்த போகல அப்படின்னு சொல்லி தள்ளி 10 ரூபாய் தூக்கி போட்டுட்டு போறோம். தசம பாகம்ங்கிறது ஆராதனையினுடைய ஒரு வெளிப்பாடு, கீழ்ப்படிதனுடைய ஒரு அடையாளம் மாத்திரமல்ல. தசம பாகம் என்பது என்னுடைய வாழ்க்கையை என்னோட தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்து செல்வதற்காக நான் ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு வாய்ப்பு தசமபாகம். புரியுது? தசமபாகம் என்பது என்னுடைய ஆராதனையுடைய வெளிப்பாடு மாத்திரமல்ல, என்னுடைய கீழ்ப்படிதலுடைய வெளிப்பாடு மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையை அடுத்தடுத்த நிலைமைக்கு என்னுடைய தேவனாகிய கர்த்தர் எடுத்துக்கொண்டு செல்ல அவருக்கு நான் ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு வாய்ப்புக்கு பேர் தான் தசமபாகம். பக்கத்து ஒருத்தங்களை பார்த்து கேளுங்க, நீங்க தசமபாகம் கொடுக்குறீங்களா? நல்லா உங்களுக்கு வலிக்கிற மாதிரி திரும்ப திரும்ப 2-3 தடவை பார்த்தா கேளுங்களேன். நீங்க தசமபாகம் சத்தமா நீங்க தசமபாகம்
என்னங்க அது கஷ்டம்? சிம்பிள் லாஜிக்ங்க. வேலை செஞ்சு நாம பணத்தை சம்பாதிக்கிறோம். யோசித்து பாருங்க, அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை நமக்கு தந்தவரே யார் தான்? இன்வெஸ்ட் பண்ணவர் யாரு? கர்த்தர். முதலீடு யார் போட்டிருக்கா? கர்த்தர் தான் போட்டிருக்க. ஏன்னா அவரை சம்பாதிக்க தேவையான பலனை நமக்கு தருகிறவரே யார் தான்? கர்த்தர் தான். நான் 3 மணிக்கு எந்திரிச்சு வேலை செய்யறேன்னா 3 மணிக்கு நான் எந்திரிக்கிறதுக்கான பலனை எனக்கு தருகிறவர் யார் தான்? 3 மணிக்கு எந்திரிச்சுன்னா அங்கேயும் முதுகுத்தே வேலை செஞ்சுட்டு இங்கேயும் வந்து காட்டுக்கத்து கத்துறேன்னா அதற்கு தேவையான பலனை யார் தான் தரணும்? கர்த்தர் தான் தரணும். அப்ப இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறது யாரு? கர்த்தர். என்ன வேலை செய்ய வைக்கிறது யாரு? சரி, பணத்தை யார் கையில கொடுக்கிறாரு? நம்ம கையில கொடுக்கிறாரு. யார் கையில கொடுக்கிறாரு பணத்தை? கொடுத்துட்டு சொல்றாரு, அப்பா 90% நீ வச்சுக்கோ, 10% எனக்கு கொடுத்துரு. 10% என்ன செஞ்சிரு? 90% யாரு? நீ வச்சு. இதுல ரகசியம் என்னன்னா, 10% நாம ஆண்டவர் கையில நாம கொடுத்துட்டா மீதி நம்ம கையில இருக்கிறது 90% தான். ஆனா அந்த 10% நாம நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கையில கொடுக்கும் போது நம்ம கையில இருக்கிறது 90% தான். ஆனா 100%க்கும் மிதமிஞ்சின ஆசீர்வாதமான வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா போனஸையும் போட்டு நம்ம கையிலேயே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதை திருப்பி கொடுத்துருவாரு. கூட்டி கழிச்சு பாருங்க, நமக்கு ஒரு நஷ்டமும் இல்லை, நமக்கு லாபம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10% கர்த்தர் கையில போகுது, மீதி என் கையில 90% தான். ஆனா நான் வாழ்ற வாழ்க்கை 100%க்கும் மிஞ்சின வாழ்க்கை. ஏன்னா அவர் வாங்கின 10%க்கும் வட்டியை சேர்த்து என் கையில கொடுத்து என்னை கர்த்தர் வாழ வைப்பார்னா, கூட்டி கழிச்சு பார்த்தா நான் கொடுக்கிற என்னோட 10% தசமபாகம் என்பது எனக்கு நஷ்டம் அல்ல, எனக்கு லாபம் தான், எனக்கு செழிப்பு தான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சத்தமா ஹல்லேலூயா, நல்ல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு முடிச்சலாம் நினைக்கிற இந்த ஒரே ஒரு இதோட அடுத்து மெல்கிசதேக்கு நித்திய ஆசாரியன்னு பார்த்தோம். அவர் அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தார்ல. அவர் நித்திய ஆசாரியன், ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர். கையில் என்ன கொண்டு வந்தார்? அப்பமும். இந்த காரியம் நமக்கு இன்னொருத்தரை ஞாபகப்படுத்தணும். அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி ராபோஜன பந்தியில அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்து அந்த சீஷர்களை பார்த்து, இது நான் உங்களுக்காக சிந்தப்படுற என்னோட ரத்தம், உங்களுக்காக பித்து கொடுக்க போற என்னுடைய சரீரம், இது நீங்க ரட்சிக்கிறதுக்காக நான் செலுத்துற மிகப்பெரிய விலைக்கரையும், இதை புசிச்சு பானம் பண்ணும் போதெல்லாம் நீங்க என்ன நினைச்சுக்கோங்க, உங்களுக்காக நான் பண்ண இந்த தியாகத்தை நினைச்சுக்கோங்க என்று சொல்லி நம்முடைய சீஷருடைய கையிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை கொடுக்கிறார். என்னுடைய ஆண்டவராகிய இயேசு எனக்கு இதை செய்தார் என்பதை நினைக்கும் போது அவரை நான் ஆராதிக்கணும், அவரை நான் துதிக்கணும், அவருக்கு நான் கொடுக்கணும். அதுக்கு எனக்கு சபை தேவையில்லை, அதுக்கு எனக்கு முன்னாடி வந்து நடத்துறதுக்கு ஆராதனை வீரர்கள் என்ன செய்ய தேவையில்லை. என்னை என்னோட தேவனாகிய கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகள் எல்லாம் நான் நினைக்கும் போது, எனக்காக அவர் திறந்து கொடுத்த புதிய புதிய வாசல்கள், எனக்காக அவர் உண்டு பண்ணி கொடுத்த புதிய புதிய வழிகள், அவர் கேட்ட என்னுடைய ஜபங்கள், அவர் துடைத்து போட்ட என்னுடைய கண்ணீர் துளிகள், எங்க இருந்த என்னை இன்னைக்கு எங்க கொண்டு வந்து கர்த்தர் சேர்த்திருக்கார், இதெல்லாம் நான் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒண்ணு வர வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு சபையில் ஒரு 4 கட்டடம் தேவையில்லை, எனக்கு முன்னாடி இருந்து ஒருத்தன் ஆராதனை நடத்தி சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய ஆண்டவர் எனக்கு செய்தவர்களெல்லாம் நினைக்கும் போது நான் அவரை ஆராதிப்பேன், நான் அவருக்கு தசமபாகம் கொடுப்பேன். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. ஜனங்களை எனக்கு தாரும் பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்ன போது ஆபிரகாம் சொன்னாங்க, ஆபிரகாமை ஆசீர்வதித்தேன் என்று, ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ என்ன செய்யக்கூடாது சொல்ல. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. யாரோ அறத்தரைன்னு இடத்தரைன்னு சொன்னாலும் எல்லாத்தையும் ஆவிக்குரிய கண்ணில் பகுத்தறிஞ்சு அவன் கொடுத்தா கூட அதை வாங்குறதுக்கு நம்ம நிதானிக்கணும். இது கர்த்தர் தான் தருகிறாரா என்பதை நம்ம என்ன செய்யணும்? மின்னுவதெல்லாம் என்ன இல்லை. ஆபிரகாம் நினைச்சிருந்தா வாங்கி இருந்திருக்கலாம், வேண்டாம். என் கண்களை நான் எனக்கு ஒத்தாசையை அனுப்பி தருகிற பர்வதங்களுக்கு நேராக மாத்திரமே ஏறெடுப்பேன் ஒழிய மனுஷனாகி உனக்கு நேராக என்ன செய்ய மாட்டேன், ஏறெடுக்க மாட்டேன். ஒருவேளை உன் மூலமா கர்த்தர் எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா நீ இப்படி வாயை சொல்லிட்டு வடை சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நான் கொடுக்கவா, நீ எடுத்துக்கோன்னு சொல்ல மாட்டேன். ஒருவேளை கர்த்தர் தான் உனக்கு கொடுக்க வச்சிருக்காருன்னா நீ என் வீட்டு வாசப்படியில் கொண்டு வந்து வச்சுட்டு சத்தம் இல்லாம வெளியில போயிருப்ப. ஆனா நீ அப்படி இல்லாம நீ எடுத்துக்கோன்னு சொல்ற. மின்றதெல்லாம் பொண்ணு அல்ல. நான் அப்படி முட்டாள்தனமா நான் இருந்துட்டு போடல. ஏற்கனவே நான் தப்பு பண்ணி வழி மாதிரி எகிப்துக்கு போய் வேண்டாதெல்லாம் செஞ்சுட்டு திரும்பி வந்து மறுபடியும் பலிபீடம் கட்டி இங்க வந்து நின்றுட்டு இருக்கிறேன். இல்லை, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் நீ சொல்லாதபடிக்கு ஒரு பாதரட்சி வார கூட மட்டும் நான் எடுத்துட்டு போக மாட்டேன். என் கண்களை அவருக்கு நேராக
எந்திரிச்சு இன்னைக்கு காலை நம்முடைய தேவனாகிய கர்த்தரை இந்த ஆபிரகாம் லைஃப்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற பாடங்கள் நிச்சயமாவே இது ஆசீர்வாதமாக தேவனை விட்டு தூரமாவது என்பது, தேவ ஜனத்தை விட்டு தூரமாவது என்பது ஆபத்தானது. கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் தேவனை விட்டு தூரமாகிறது பிரச்சனைன்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் நம்முடைய ஆவிக்குரிய கிவ்ஸ் அண்ட் கீஸ், நம்முடைய ஆவிக்குரிய ஆதரவாளர்களை விட்டு நம்ம தூரமாகிறது நமக்கு ஆபத்தானது. நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்துகிறவர்கள், நமக்காக ஜெபிக்கிறவர்கள், சரியான ஆலோசனையை நமக்காக தருகிறவர்கள். இந்த செய்தி யாரெல்லாம் பார்க்கிறீங்க அவங்க எல்லாருக்காகவும் உங்களுக்கான அட்வைஸ் இதுதான். உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்துகிறவர்கள், நீங்க சரியான பாதையில டிராவல் பண்றதுக்கு ஏற்ற ஞானத்தை, அறிவை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்கள். டோன்ட் கோ அவே ஃப்ரம் them. அவர்களை விட்டு நீங்க தூரமாவது உங்களுக்கு தான் பிரச்சனையே ஒழிய அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்னுடைய ஆவிக்குரிய ஆதரவாளர்களே, பாஸ்டரோட எனக்கு இருக்கிற ஐக்கியத்தை நான் எப்போதும் இழக்காம நான் அதை ஸ்மூத்தா சுமூகமாகவே கொண்டு போகணும். அவர் மேல ஒரு கசப்பை வச்சுக்கிட்டு அவரை ஒரு விரோதமாவே பார்த்துட்டு அப்படி இல்லை. நமக்காக நாமளே ஜெபிக்காத போது நமக்காக அவங்க ஜெபிக்கிறவங்களா இருக்காங்க. அவங்களை விட்டு நாம தள்ளி நிக்கிறதுங்கிறது, தள்ளி போன எல்லாரோட வாழ்க்கையும் நீங்க பைபிளையும் தேடி பாருங்க, உங்க வீட்டு பக்கத்துலயும் தேடி பாருங்க, நீங்க போற சர்ச்சுகளையும் தேடி பாருங்க, அதனுடைய முடிவு ஐயோவா தான் முடிஞ்சிருக்கும். ஆவிக்குரிய ஆதரவாளர்களை விட்டு தள்ளி போக, எல்லாருமே ஆவிக்குரிய ஆதரவாளர்களை சரியானவர்களை கரெக்டா செலக்ட் பண்ணுங்க. உங்களை சரியான பாதையை நடத்துகிறவர்களை விட்டு ஒரு காலம் தள்ளி நிக்காதீங்க. அது உங்களுக்கு நல்லதில்லை. That is not worth to you. அப்ப which is worth to me, எது எனக்கு தகுதியானதுன்னா என்னோட ஆண்டவர் என்ன நம்பி என் கையில கொடுத்திருக்கிற சில காரியம். அதற்கு விரோதமா ஒருத்தன் எழுதுவான்னா நான் யுத்தம் பண்றது, சண்டை போடுறது எனக்கு அது தகும். It is worth to me. நான் ஒரு கையில அலங்கத்தை கட்டுற அதே வேளையில் இன்னொரு கையில இந்த அலங்கத்தினுடைய வேலைக்கு விரோதமா வரவனுக்கு எதிர்த்து நிற்க தேவையான ஆயுதங்களை கையில பிடிச்சிருக்கான மாத்திரம் இல்லாம என்னோட விரல்களை போருக்கு பழக்க வைக்கிற என்னோட தேவனாகிய கர்த்தரை அவரோட துணையோட அவரோட நாமத்தோடு அந்த வல்லமைகளை நாம் மேற்கொள்ளணும், முறியடிக்கணும். ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தலைவி செய்ய வேண்டிய முக்கியமான வேலை. நான் வீட்டை பார்க்கிறேன், குடும்பத்தை பார்க்கிறேன், ஊழியத்தை பார்க்கிறேன், வேலையை பார்க்கிறேன், பிள்ளைகளை பார்க்கிறேன், படிக்க வைக்கிறேன், டியூஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு கையில ஆயுதத்தை பிடிக்கிறதுக்கு விட்டுறக்கூடாது, தவறிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. நமக்கு அது பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு காலையில் எனக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம், ஒரு சந்தோஷம். என்ன தொட்டா கூட ஆண்டவர், என் பொருளை தொட்டா கூட ஆண்டவர் வேலை சும்மா விட்டுருவார். ஆனா என் மேல கை வச்சா எங்க அண்ணன் சும்மா இருக்க மாட்டார். எத்தனை பேர் வாய்களை திறந்து பாசிட்டிவா, எத்தனை பேர் சந்தோஷமா, ஒருவேளை உங்க கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ கூட உங்க காரியத்துல உங்களை விட்டு தள்ளி நின்றலாம். ஆனா இந்த ஆண்டவர் இருக்கார் பாருங்க, இந்த நம்முடைய மூத்த சகோதரனாகி இந்த இயேசு இருக்கார் பாருங்க. உங்க மேல சத்துரு கை வைக்கிறதுக்கு ஒரு நாளும் அவனை கர்த்தர் விட மாட்டார். உங்களை சத்துரு வெட்கப்படுத்துறதுக்கு ஒரு நாளும் கர்த்தர் விட மாட்டார். ஒரு நாளும் விட. நீங்க தைரியமா இந்த அண்ணனை நீங்க நம்பலாம், இந்த இயேசுவை, இந்த மூத்த சகோதரனை நீங்க 100% நம்பலாம். நீங்க உங்க கூட பிறந்தவங்க எல்லாம் நம்பலாம், இவரை நீங்க 100% உங்களை தொட்டா அவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் களத்துக்குள்ள இறங்கி வருவார். உங்களுக்கு விரோதமா குழியை வெட்டின அத்தனை பேரும் அந்த குழிக்குள்ள விழுந்துட்டாங்கன்றத உறுதி செய்யாம அவர் தள்ளி நிற்க மாட்டார். அத்தனை பேரும் விழுகிறத பார்க்கிற வரைக்கும் அவர் உங்களை விட்டு தள்ளி நிற்க மாட்டார். உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். இப்படி எல்லாம் ஒரு ஆண்டவர், ஒரு கர்த்தர் உங்களுக்கு இருக்கும்போது அவருக்கு நீங்க தசம பாகம் செலுத்துறீங்க. எவ்வளவு நல்ல ஆண்டவர். உங்க கூட பிறந்த அண்ணனும் தம்பி, உங்க தகப்பனும் தாயும் உங்களை கைவிட்ட போது உங்களுக்கு வழி சொல்லி உங்களை நடத்தின கர்த்தருங்க. அவருக்கு நீங்க தசம பாகம் செலுத்துறீங்களா? அவருக்கு நீங்க அவருக்குரிய பங்கு அவர் கையில கொடுக்குறீங்களா? நீங்க தசம பாகம் செலுத்துறதுங்கிறது அவரை நீங்க கனப்படுத்துறீங்க, அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்குறீங்க. என்ன, நான் வாழ்ற வீடு, நான் இருக்கிற சாப்பிடுற சாப்பாடு, நான் போட்டிருக்கிற துணி எல்லாம் நீர்க்காக தான் ஆண்டவரே. அதுக்கு ஒரு மரியாதை தான் அந்த தசம பாகம். அதை நம்மளால ஒழுங்கும் கரையமா செலுத்த முடியுதா? செலுத்துறோமா? தசமபாகம் என்பது ஆராதனையோட வெளிப்பாடு, என்னுடைய கீழ்ப்படிதலுடைய ஒரு அடையாளம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படி, விசுவாசம் விசுவாசம் பேசிக்கிட்டு
பாடிக்கிட்டு கத்திக்கிட்டு அதை செய்யலைன்னா, இந்த 10 ரூபாய் போச்சுன்னா நம்ம செலவுக்கு என்ன செய்யணும்னு யோசித்தோம்னா அப்புறம் என்னங்க விசுவாசம்? விசுவாசத்துடைய வெளிப்பாடு மாத்திரமல்ல, என்னுடைய ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போக அவருக்கு நான் ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பை நான் உருவாக்கி கொடுக்கிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்தவருக்கு நான் திரும்ப செலுத்துகிறேன். அவ்வளவுதான். கூட்டி கழிச்சு பார்த்தா எனக்கு தான் லாபம். என் கையில 90%, அவர் கையில 10% வாங்குற அவரு அந்த 10% என் கையிலே கொடுத்த அந்த 10%க்கு இந்த உலகத்துல எந்த பேங்க் கொடுக்க முடியாத வட்டியை போட்டு மறுபடியும் என் கையிலே கொடுக்கிற என்னுடைய தேவனாகிய கர்த்தர். எப்படி பார்த்தாலும் லாபம் எனக்கு தான். அந்த மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டுட்டு வந்து ஆபிரகாமுக்கு முன்னாடி அவனை ஆசீர்வதித்தார். அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பார்த்தபோது ஆபிரகாம் உன்னதமான தேவனுக்கு நேராக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி அவன் தசமபாகம் செலுத்தினான். அதுதான் ஆராதனை. அதுதான் ஆராதனை. இயேசு உங்களுக்காக செய்த தியாகம் உங்களுக்கு கோடி ரூபாய் கட்டணம் கொடுத்துருக்க வேண்டாங்க. உங்களுக்கு 10 மாடி கட்டணம் கொடுக்க வேண்டாங்க. உங்களுக்காக அவர் பெற்று கொடுத்த அந்த சரீரம், உங்களுக்காக அவர் சிந்தின ரத்தம், உங்களுக்காக அவர் கொடுத்த விலைக்கரையும், நீங்க சாபத்துல விழுந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, நீங்க நரகத்துல அழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்காக அவர் பண்ணின தியாகம், இது ஒன்று போக நீங்க உங்க ஆண்டவரை உங்க வாழ்நாள் முழுவதும் ஆராதிக்க, துதிக்க, ஸ்தோத்திரம் பண்ண அவருக்கு கொடுத்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தேன் என்று நீ சொல்லாதபடிக்கு எனக்கு நீ ஒண்ணு கொடுக்க வேண்டாம். பார்க்கிறதுக்கு ஒருவேளை வாசல்கள் எல்லாம் நான் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி தள்ளி வைக்கும் போது ஒருவேளை பார்க்கிறதுக்கு வாசல்கள் எல்லாம் எனக்கு முன்னாடி அடைஞ்சு போன மாதிரி தெரியலாம். ஆனா எனக்கான இன்னொரு புது வழியை திறந்து கொடுத்தாங்க. எனக்கு முன்னாடி இந்த வாசல் மூடுறதுக்கு என்னோட ஆண்டவர் ஒரு நாளும் விடவே. நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க. உங்க எத்தனையோ வாசல் நமக்கு மூடி இருந்த போதெல்லாம் நம்ம அழுதுருப்போம். ஆனா நீங்க இன்னொரு ஆப்போசிட் பேரல் சைடு பாருங்க. அந்த வாசலை மூடுறதுக்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு வாசலை நிச்சயமா கர்த்தர் திறந்து கொடுத்திருக்காங்க. நம்ம கண்களை நாம அவருக்கு நேராக ஏறெடுத்து நோக்கி பார்த்தா மாத்திரம் அப்ப 3 காரியம் இந்த பாடத்துல. 1, ஆபிரகாமுடைய யுத்தம். அவருடைய உரிமை, அவருடைய உரிமையை நிலைநிறுத்தினார். நான் இறங்கி யுத்தம் பண்ணுவேன்னு பண்ணேன். 2, ஆபிரகாமுடைய தசமபாகம், அவருடைய கீழ்ப்படிதல். 3, ஆபிரகாமுடைய உறுதி, வைராக்கியம். கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் உங்க கண்களை உயர்த்தி, கண்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, உங்க கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி கண்கள் ஏறெடுப்பே என் கண்களை தசமபாகத்தை சரியா கொடுத்தவனாலதான் இந்த வார்த்தை உறுதியை சொல்ல முடியும். சரியா கர்த்தரை ஆராதிக்கிறவனாலதான் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லவாதபடிக்கு உன்னோட உண்மை எனக்கு வேண்டாம் யாரால சொல்ல முடியும்னா ஆண்டவரை ஆராதிக்கிறவன், ஆண்டவருக்கு கீழ்ப்படிக்கிறவன், ஆண்டவருக்கு கொடுக்கிறவன். அவன் தான் சொன்னான் சோதோமின் ராஜாவை பார்த்து வேண்டாம் அவரை பார்ப்பேன் அவர் என்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் இந்த வருஷத்தினுடைய ஒரு புது மாசத்துல அதுலயும் கடைசி வாரத்துல நம்ம வந்துட்டோம். ஒண்ணும் நடக்கல என் வாழ்க்கையில. இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம். ஒரு கையில அலங்கத்தை கட்டுவோம், இன்னொரு கையில இந்த அலங்கத்துக்கு விரோதமா வர ஆளுக்கு யுத்தம் பண்ணுவோம். ஒரு பக்கம் தேவனை கையை தட்டி பாட்டு பாடி ஆராதிக்கிறதோடு கூட சேர்த்து அது இன்னொரு பக்கம் தசமபாகங்கிற வெளிப்பாடு மூலமாகவும் ஆண்டவருக்கு நமக்கு இந்த கீழ்ப்படிகளை வெளிப்படுத்தி காண்பிப்போம். அதெல்லாம் செய்துட்டு நாம கண்களை அவருக்கு நேராக உயர்த்தினார். அந்த ஆபிரகாமை ஜாதியுடைய தகப்பனாய் மாற்றினவர் அப்படியே எனக்கு செய்வார் என்று சொல்றவங்க கண்களை ஏறெடுப்பே என் கண்களை சொல்லுங்க நாம் சேர்ந்து சத்தமா கண்களை என் கண்களை அல்பா ஒமேகா அல்பா ஒமேகா என் தேவன் நீரே கண்களை
காரியங்களுக்கு நாங்கள் ஆண்டவரே உத்தரவாதம் உள்ளவர்களாக, யுத்தம் பண்ணுகிறவர்களாக, சண்டை இருக்கிறவர்களாக, ஒரு கையில அலங்கத்தை கட்டுகிற அதே வழியில் இன்னொரு கையிலே அந்த அலங்கத்திற்கு விரோதமாய் வருகிறவர்களுக்கு விரோதமாய் ஆயுதம் பிடித்திருக்கிறவர்களாகவும் இருப்போம். நாங்கள் ஆராதனை ஆண்டவரே கஷ்டமாக இருக்கிற ஆராதனை வெளிப்பாடு ஒரு நாள் ஆண்டவரே நாங்கள் விட மாட்டோம். உமக்கு கீழ்ப்படிவோம், உங்களுடைய வார்த்தை உங்களுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிவோம். எல்லாம் பொன்னல்ல ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்ற எல்லாரும் நாங்கள் அப்படியே ஏத்துக்க மாட்டோம். உதவி செய்யணும்னு சொன்னவனையே தேடி பார்த்து கூப்பிட்டு கேட்டு பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம். எங்களுக்கு கர்த்தர் ஒருவேளை அவனை கருவியா பயன்படுத்தினார்னா அவனை நாங்க கேட்க வேண்டியதே இல்லை, அவனே எங்க வீட்டுக்கு கொண்டு வருவான். இல்லைன்னா எங்க கண்களை தொடர்ந்து நாங்க அவருக்கு நேராகவே ஏறெடுப்போம். எங்களுக்கு வாக்கு பண்ணினவர், எங்களோட கையை பிடிச்சவர், நாங்க தனியா இருந்த போது நீ வா வழியில உனக்கு நான் ஆட்சின்னு சொன்னவர், என் தகப்பனு தாய் என்னை கைவிட்ட போது என்னை சேர்த்துக் கொண்டவர், நான் பாவியா இருந்த போதே என்னை நேசித்தவர், நான் அவரை வெறுத்த காலத்திலேயே எனக்காக ரத்தத்தை சிந்தினவர், என்னை வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறவர், ஆசீர்வாதங்களுடைய மழையிலே என்னுடைய வாழ்க்கையை நனைக்கிறவர், என்னோட கூட இருக்கிறார், அவரை நடத்துவார், அவரை ஆசீர்வதிப்பார். இதுவே எங்கள் புரிதலோடு இந்த அறிவோடு நாங்கள் அத்தனை பேருக்கு அசபாகத்தை உமக்கு செலுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் மாற எங்களை தேவனாகிய கர்த்தருடைய கையில் அர்ப்பணிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருடைய இதயத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படுவீராக. தொடர்ந்து இந்த ஊழியத்தோடு அனுகிரகம் இருக்கட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சத்தமா என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.